சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? வேதம் சொல்லுகிறபடி பக்தர் சொல்கிறார், உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்போ இந்த வேதத்தில் என்ன இருக்கு? மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துல அன்றோடைய சமூகத்தில் நாங்கள் போயிருக்க வந்திருக்கிறோம். எனவே இங்கே வந்திருக்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் உண்டாகி நம்மிடத்திலே என்ன செய்வதாக? பெறுவதாக. நான் ஏன் கேள்வி கேட்கணும்னு சொன்னால், நீங்கள் என்னோட வந்தீங்கண்டா இல்லையா, எங்களோட நான் இதே தனியாக ரெண்டு பேசிக்கணுண்டா, ஒரு ஆள் கொட்டாயோடும், ஒரு ஆள் பிடிப்பாகும், ஒரு ஆள் அப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கண்டா என்னோடய வந்துட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். அதனால தான் சரி, நான் ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய வார்த்தைக்காக கடந்து செல்வோம். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்ப காணான் தேசமதை. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து எங்களை ஒரு விசை நினைந்தருளும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசுகிற என்னை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் நல்ல ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படைங்க, நீங்கள் பேசுங்க. உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு என்னை தாங்கட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எனவே கடந்த காலங்களிலே நம்மை கண்ணீருக்கும் கால் இடர்களுக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்பவித்த நம்முடைய ஆண்டவர் இதுவரைக்கும் நம்முடைய குறைவில்லாதபடி நம்மை நடத்தி வருகிறார். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் பார்ப்போமாடாத நம்ம பிபிசி செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அடிக்கடி இந்த பார்க்குற காரியங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் எவ்வளவாய் நன்றி சொல்ல வேண்டிய காரியங்கள். இந்த ஆப்பிரிக்கா நேற்று முந்தினாள் இந்த பிபிசி நியூஸை கேட்டு இந்த ஆப்பிரிக்காவில் வந்து வெயில், அதாவது எல்லாம் காஞ்சி போய் வறுமையில் சாப்பிடவில்லாதபடி அந்த ஒரு பகுதியை காட்டினார்கள். அதே போல் காசாவில் வந்து யுத்தம் நடக்குது இஸ்ரேலில். அந்த இடங்களில் பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலைகளில் பல இடங்களில் பல காரியங்கள் இருக்குது. பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு குறையில்லாதபடி இந்த இடத்திலே நம்மை வைத்து போஷித்து வழிநடத்தி தேசத்தில் இருந்து என்ன குறை இருக்குது சொல்லுவாங்க. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய், அவரை தேடும்படியாய், அவருடைய காரியங்கள் நான் கேட்கும்படியாக அந்த இடத்துல வந்திருக்கிறோம் இந்த நாளிலும். எனவே வந்து எல்லாருக்கும் நன்றி.
என்னையும் உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன் சொல்லுங்க ஆகும். நம்முடைய மாம்சம் சோர்வாக இருக்கும். அதாவது காலையில் ஸ்டேஜுக்கு போகும்போது சோர்வாக இருக்கும். பக்கத்தில் இன்றைக்கு போகணும், கிழமை முழுக்க வேலை, மாதம் கிழமை முழுக்க வேலை, பிள்ளைகளுக்கு ஸ்கூல், இன்றைக்கு படுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தால் ஆண்டு கத்துடைய ஆவியாக நம்மோடு போராடுவார்கள். விளம்பி செய்தி ஒரு செய்தி இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் வருமோ தெரியாது, விளம்பி போகணும்னு சொல்லி அப்புறம் போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு மத்தியிலே நாங்கள் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போராடி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நாங்கள் ஒரு காரியத்தை செய்யறேன்டா அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. எந்த இடத்துல நாங்கள் அந்த உற்சாகத்தோடு அந்த பலத்தோடு அந்த கிருபையோடு கடவுளை தேடும்படியாக நன்றியுள்ள இதயத்தோடு இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் ஜெப்தான்ற ஒரு மனுஷன், அவனை அந்த அந்த பெரிய சம்பவம், அந்த சம்பவம் அந்த அவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். சம்பவத்தில் ஜெப்தாவை ஒதுக்கி வைத்தாங்க. ஏண்டா வேதம் சொல்றது அவன் பரஸ்திரியின் மகன் சொல்லி, கிளையாத்துக்கு பெற்ற பரஸ்திரியின் மகன். அதுக்கு பிறகு அவருக்கு பிள்ளை இல்லாதபடினால ஒரு வாடகை அப்படி இந்த பிள்ளை பிறந்து அதுக்கு பிறகு அவனுக்கு சொந்தமாகவே பிள்ளை பிறகு அதனால அந்த சகோதரர்கள் அந்த தகப்பன் இந்த மூப்பரை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறான். அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவனை ஒதுக்கி வைத்த பிறகு அவன் வீணரோடு ரவுடியோடு போய் சேர்ந்தான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. எப்தான்ற ஒரு மனுஷன் நாங்கள் நமக்கு தெரியும், ரவுடியோடு போய் சேர்ந்து வீணரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணான்னு பார்க்கிறோம். அவன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது. அதாவது அம்மோன் புத்திரர் பெலிஸ்தரும் இவர்களோட யுத்தம் பண்ணி இவர்களுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போகிறார். இவர்கள் போய் அங்கே எப்தாவிட்ட போகிறார்கள், நீ போய் எங்களுக்கு யுத்தம் பண்ணி இவங்களோட அவங்கள வெண்டு தரணும்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், நான் வெண்டு தந்தால் எனக்கு நீங்கள் உங்களுக்குள்ள தலைவர் ஆக்குவீங்களாண்டு, உங்களுக்குள்ள அதிபதி ஆக்குவீங்களான்னு கேட்குறான். சொல்கிறான். அப்படி சொல்கிறான். சொல்லும்போது ஓகேன்னு சொல்லி போட்டு அவன் சொல்கிறான், இந்த கடவுளுடைய நான் சொல்ல வர கடல் என்னென்றால் இந்த கடவுளுடைய சந்நிதி இது கர்த்தரை சந்திக்கிற இடம், அதாவது மிஸ்பா. அந்த இடத்துக்கு அவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ஓகே நான் உங்களை யுத்தம் பண்ணி தார் சொல்லி போட்டு வேதம் சொல்கிறது. அவன் போய் கர்த்தருடைய சந்நிதியிலே அங்கே சொன்னார் என்று பார்க்குறோம். இது என்னுடைய பிரசங்கம் இல்லை, ஒரு வாசிப்பு இருக்க நியாயாதிபதிகள் 11:32 வாசிங்க. யெப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்துக்கு போகும் மட்டும் திராட்சை அவன் கர்த்தருடைய சந்நிதியில சொன்னான்னு சொல்லி இருக்கலாம். வாசிங்க. எத்தனை வசனம்? மிஸ்பாவிலே. ஓகே. யெப்தா மிஸ்மாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இல்ல கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான்னு சொல்லி பாருங்க. 11வது வசனம். அப்பொழுது யெப்தா கிலியாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியும். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதில் சொல்ல வர சொன்னா அவரோட அவன் போகல, அங்க போய் அதை அவர் கேட்டுட்டு கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். மிஸ்பா என்றால் கர்த்தரை சந்திக்கிற இடம். அதாவது இந்த ஆலயத்திலே நாங்கள் ஏன் வருகிறோம் என்றால் கர்த்தரை சந்திக்கும்படியாய், கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், கடவுளுடைய காரியங்களை சொல்லும்படியாய், கடவுளை துதிக்கும்படியாய், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்கும்படியாய் இந்த இடத்துல வந்திருக்கோம். அவன் சொல்றான், கர்த்தருடைய அந்த சொல்லப்படுது, யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே, அதாவது கடவுள் மிஸ்பா கர்த்தரை சந்திக்கிற இடம், கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லியிருப்பான் பாருங்க, கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே நான் இப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன், என் தகப்பன் கூட என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார், சகோதரர் கூட என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார், அந்த தேசத்தில் அந்த தன்னுடைய காரியங்கள் அந்த மூப்பர் கட்டத்தில் சொன்னாலும் அவங்களும் அவங்க சொல்றதா சரின்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சிருக்காரு. நான் என்னுடைய வீணரோடு சேர்ந்து இப்படி ஆயிருக்கிறேன் ஆண்டவரே, என்னோட நிலைமை அவருக்கு கண்ணோக்கி பாருங்க சொல்லி கர்த்தருடைய சந்நிதியை சொன்னான்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த யுத்தத்தில் அவன் பொருத்தனை பண்ணுகிறான். அதெல்லாம் நிறைய பலி கொடுக்க, அதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த யுத்தத்தில் அவனுக்கு வெற்றியை கொடுத்தான்னு சொல்லி அங்கே அவன் தலைவன் ஆக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் சொல்றது.
நாம் இந்த இந்த இடத்துல நாங்கள் வந்தால் தான் கர்த்தருடைய சந்நிதி, அதாவது மிஸ்பா, கர்த்தருடைய இடத்துல நாங்கள் வந்தால் தான் கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்கலாம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போறார், கர்த்தருடைய காரியங்களை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் எல்லாம் நாங்கள் வேறு இடங்களை, இப்போ நீங்கள் வேறு இடங்களை எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் ஸ்பெஷலாக நாங்கள் இந்த இடத்துல வருகிறது சபை கூடுதலை விட்டுவிடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் கூடி வந்து ஒருமித்து நாங்கள் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே பிரியமாக இருந்து உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வெளியில கடைகளுக்கு அங்கே இங்கே போன ஆண்டவர் நம்மோடு பேச மாட்டார். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியை வரும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்குது, நமக்கு உதவி செய்கிற, நம்முடைய காரியங்களை கேட்டு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நாளும் இந்த மிஸ்பா, அதாவது கடவுளை சந்திக்கிற இடம், நமக்கு நம்முடைய நாங்கள் போகிற இடங்கள் வீட்டில் எல்லாம் நமக்கு கர்த்தரை நாம் ஜீவம் பண்ணுற இடம் எல்லாம் மிஸ்பா தான். கர்த்தரோடு சந்திக்கிற இடம், கர்த்தரோடு பேசுகிற இடம், கர்த்தரோடு உறவாடுகிற இடம்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதனுடைய செய்தியை அதாவது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலங்காத்தால இந்த செய்தியை சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்லக்கூடாதா? இந்த செய்தியை, இதுக்கு நல்ல செய்தி தான். நாங்கள் ஆயத்தமாக இருந்தால் ஏன் நாங்கள் பயப்படுவோம்? நம்மகிட்ட இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ பயணம் போக போகிறோம், இலங்கை போக போகிறோம். நம்மகிட்ட விசாவுக்கு எல்லாம் 3 போய் ஏர்போர்ட்டில் சவுண்டத்தில் போய் நான் இலங்கை போக போகிறேன், நேர்த்தி கொண்டு போனால் என்ன செய்வாங்க? மண்டையில் போட்டு கூட்டிட்டு கழிஞ்சிடும் ஓடணும். அதுக்கு என்ன வேணும்? பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், பணம் தேவை, அநேக காரியங்கள் நமக்கு தேவை. அதுக்கு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். சும்மா இருந்தால் நாங்கள் இலங்கை போயிடாது. பாஸ்போர்ட் எடுக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? கெமெண்டாகி போய் அதுக்கு இந்த காரியங்கள் செய்து பிரயாசப்படணும். அடுத்தது விசா எடுக்கணும், எம்பசி போகணும். அடுத்தது பணம் சேர்க்கணும். அடுத்தது என்ன? லீவ் எடுக்கணும். இதுக்கெல்லாம் பிரயாசங்கள் நமக்கு தேவை. அப்போ அதெல்லாம் பிரயாசப்பட்ட பிறகுதான் நம்முடைய கையில் எல்லாம் வரும். நாங்கள் போய் ஃப்ளைட்டில் இருந்தோண்டு அப்படியே போகலாம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை. பிரயாசம் இல்லாமல் ஒன்று நடக்காது. ஆண்டவர்கிட்ட முதலாவது சொல்லணும், மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், திருச்சபைக்கு வரணும், அவரை ஆராதிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும், பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேணும். இது எல்லாம் நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம்னு சொன்னால் பயமில்லை, போயிடலாம். ஒரே தரம் நமக்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் சொல்கிறோம், நமக்கு 2 பேர் தான், 2 வர்றது இல்லை. ஆண்டவரால் நமக்கெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது நமக்கு நல்ல செய்தி தான். ஆயத்தமாக இருந்தால் ஒரு பயம் இல்லை. இந்த உலகத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனாக இருந்தாலும், அதாவது உலகத்தில் உள்ள எந்த பெரிய ஜனாதிபதியோ எவராக இருந்தாலும் நியாயத்திற்கு நாளில் ஒரு நாள் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு முன்பாக நின்றுதான் ஆகும். எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்கெல்லாம் அப்போ வந்து நாங்கள் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் நாம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். வாசிங்க இருக்க வெளிப்படுத்தல் 20:10-12 வாசிங்க. வெளிப்படுத்தல் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
20:12 வசனம் சொல்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக ஒருத்தரும் தப்ப முடியாது. யாரா இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளில் வந்துதான் ஆகணும். நான் தெரியுமா, நான் இங்கே அதெல்லாம் நமக்கு வேண்டாம். சிம்பிளுங்க. நம்முடைய ஆண்டு சொல்லியிருக்கார், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த கடவுள் யாரு கண்டுபிடிக்க ஆண்டவர் நம்ம ஃப்ரீயாக விட்டுருக்கிறார். நம்ம பிடிச்சி குட்டி அங்கே போ இங்கே போகணும்னு சொல்லல. நமக்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்கார். நல்லது தீமை எதை நீ கண்டுபிடிக்கிறியோ அதில் நீ நட. ஆனால் ஒரு நாள், கடைசியில் ஒரு நாள் வரும். அந்த நாளில் நான் தான் கடவுள். நீ சொல்ல கேட்காம நடந்தியே, அந்த நேரத்தில் நான் தான் அங்கே நியாயாதிபதியாக இருப்பேன். இப்போ அன்பு காட்டுறது தேவன். அதாவது வேதத்தில் 4 காலங்கள் பிரிக்கலாம். ஒன்று மனசாட்சியின் காலம், அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் காலம், அடுத்தது நாங்கள் இப்போ வாழ்றது கிருபையின் காலம், இனி வர்றது நியாயத்தீர்ப்பின் காலம். இந்த 4 காலங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து அறியாமல் சித்தவர்களுக்கு மனசாட்சியை வச்சு அவர் நியாயம் தீர்க்கலாம். அதாவது மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தினால மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நீ இப்படி நட, இன்ன விதமாக நட, இன்ன நட, இப்படி நடந்தா நீ இப்படி வருவான்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இப்போ நாங்கள் வாழ்றது கிருபையின் காலம். ஆண்டவர் எல்லாம் ஓப்பனாக விட்டுருக்கிறார். எல்லாரும் வாங்கன்னு சொல்லி. இல்லை நான் வர மாட்டேன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட பிரச்சனை. எல்லாரும் வருத்தப்பட்டு பாரசமாக எல்லாரும் என்ன இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு பிழைப்பாக சொல்லி. இல்லை நான் வர மாட்டேன்னு சொன்னால் நின்று கொள்ளும். நான் ஒரு நாள் வரும், எனக்கு முன்பாக நீங்கள் எல்லாரும் நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். அது யாராக இருந்தாலும் 2 கமராயில் போகுது பாருங்க. நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த யாராக இருந்தாலும், எந்த பெரிய மனுஷனாக இருந்தாலும் இது லைஃப்பில் ஒன்று போகுது, இதில் திரும்ப போகும் இல்லை. நீங்கள் என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக, நானும் நீங்களும் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு நாளைக்கு நின்றுதான் ஆக வேண்டும். அது இதில் மாற்றமே இல்லை. அது சொல்றதுக்கு பயம் இல்லை எனக்கு. நீங்க எவ்வளவு எந்த பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்றது. வானமும் பூமி மொழிந்து போகும், இந்த வாக்கு ஒரு நாள் மொழியாது. சரித்திர புத்தகம் இது. என்னென்ன காலத்தில் என்ன நடந்துன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆகவே பாருங்க, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக. இப்ப நாங்க காலையில் எழும்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதெல்லாம் கிரிகையா இல்லையா? நல்ல கிரிகையா இல்லையா? கடவுளுக்கு முன்பாக பெரிதான கிருபை இது, கிரிகை இது. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கா எல்லாத்தையும். ஆண்டவருக்கு முன்பாக இது வெளியேறப்பட்ட நேரம். சும்மா நாங்க விளையாட்டுக்கு வந்த இடத்துல வந்து போறது இல்லை, நேரத்தை கடத்துறதுக்கு வந்து போறது இல்லை. இது காலையிலும் எங்களுக்கு வேலை இல்லையா? இங்க வந்து அவ்வளவு காரியங்களை இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நாங்கள் என்னென்ன கிரியை செய்கிறோமோ, கடவுளுக்கு நமக்கு வருகிற இதெல்லாம் என்னென்ன கிரியை நடப்பிக்கிறோமோ கிரியைக்கு தக்கதாக சிறுவரையும் பெரிய நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவன்படியே மரித்தோர் தங்கள் கிரியைத்தக்கதாக நியாயத்தீர்ப்படைத்தான். அடுத்தது சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அங்கே மரித்தவர்கள் எங்கெங்கெல்லாம் மரிக்கிறார்களோ அங்கே ஒப்புவிக்கப்படும் நான் பார்க்கிறோம். 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினிக்கடலில் தள்ளப்பட்டது. 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். புத்தகத்தில் பேர் இல்லையண்டா அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அழுகையும் பற்கடிப்பும் அங்கு வேதம் சொல்லுகிறது. அழுகையும் பற்கடிப்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிதியினாலே 80 வருஷம். இந்த இந்த இடப்பட்ட காலத்துக்கு எவ்வளவு ஆட்டம் போறோம் நாங்கள் சொல்லுங்க. எவ்வளவு செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நாங்கள் ஆண்டவருடைய அதாவது நான் சொன்னபடி நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போறோம்னா வேற பேர் எதுவும் பிழைச்சி எதுவும் வேற பேர்ல இருந்து கொண்டா பாஸ்போர்ட் தருவானா? தரமாட்டேன். ஏதாவது பிள்ளை தான் நாம்
இலங்கை போயிடணும். இந்த வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இதுதான் சட்டம், இன்னபடி நடக்கும். நீங்கள் காணிக்க போடு வரும்போது உன் சகோதரன் பேர் உனக்கு குறைவிட்டானால் போயிட செய்யும், ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்க போடும். நீ காணிக்க போடலாம், ஆனால் பிரயோசனம் இருக்காது. கர்த்தருடைய பந்தி, அதாவது வந்து நீ அபாத்திரமா இதை பானம் பண்ணினார், அபாத்திரமா பானம் பண்ணால் பலவீனம், வியாதி, மரணம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நீ இதன்படி நடந்தா அதன்படி நடக்கும். வேதம் சொல்லுறது, இந்த கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நாட்கள், மனுஷனுடைய இந்த காலங்கள், அதிலே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நாங்கள் நடக்கும்போது கர்த்தர் இந்த காரியத்திலிருந்து நமக்கு இன்னொரு காரியத்தை நாங்கள் வாசிங்க. மல்கியா 3:16 வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, பாத்தீங்களா? என்ன எழுதி பாருங்க, கவனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் என்ன சில டான்ஸ் ஆடுறேன்னா, கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். என்ன அப்போ வேத வசனம் என்ன சொல்கிறது? ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு. இன்றைக்கு வந்தீங்களா? இன்றைக்கு எத்தனை தேதி? 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2024ஆம் ஆண்டு. ஞாபக புஸ்தகம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பேர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுறது. கடவுளுடைய வசனம் எல்லாம் கேளுங்க. சும்மா விளையாட்டை நாங்கள் இந்த இடத்துல வரையில. எல்லாம் நம்முடைய எல்லா ரெக்கார்டும் அங்கே மேலே எழுதப்பட்டிருக்கான்னு வேதம் சொல்கிறது. பாருங்க, திரும்ப வாசிக்கணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களும் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டது. என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. சம்பத்தண்டா என்ன? சொத்தன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படி சொல்லிக்கிறாங்க எங்களை? அவருடைய சொத்தா என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பாள். அப்ப நாமே பயப்பட வேண்டும். நமக்கு அந்த பயம் தேவையில்லை. என்னுடைய சொத்து ஆண்டு சொல்றார், அவள் என்னுடைய சொத்து, அந்த சொத்தை நான் சேர்க்கும் வரைக்கும் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியனுடைய குமாரனை கிழக்கிறது போல நான் அவளை கிழச்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் தேவனுக்கு ஊழியர்களுக்கும் அவருக்கு ஊழியர்களுக்கும் சிதாவளுக்கும் வித்தியாசத்தை திரும்ப காண்பிப்பேன் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சம்பத்தை சேர்க்கும் நாளில் சொல்லி, அப்படியா இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறது என்ன சொல்லுங்க, சில இந்த நாம விசுவாசிக்கிற கடவுள் தேவனோட உண்டு நம்பி இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உலகத்தார் நீங்கள் சொல்லி பாருங்க, இப்படி ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, இப்படி இருக்குது, இப்படி நம்பணும்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்புறது? நாங்கள் இந்த வார்த்தை எப்படி நீங்கள் சொல்லி சும்மா எல்லா புத்தகமும் நல்ல வழியை தான் காட்டுது. ஆனால் அது போல பைபிளும் உண்டு வார்த்தை. அது என்ன கடவுள் தான் கடவுள்னு சொல்றீங்கன்னு சொல்லி வாசிங்க. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, சொல்றார்கள், பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். சாட்சியோடு இதில் எழுதப்பட்டு ரெக்கார்டா இருக்குது. நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். தெளிவா எழுதப்பட்டிருக்கு. யாரும் சாக்கு போக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை.
பாருங்க எவ்வளோ அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பட்டதுமாக நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சாக்கு விதம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இது நாங்கள் நயவசனிப்பான வார்த்தைகளால் அல்ல, நயவசனிப்பா சொல்லி மண்டைய கழுவுறோம் சொல்லி அது இல்லை. ஜீவன் உண்மையான வார்த்தையை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதான் சொல்லுவோம், மனுஷனுடைய ஆசை நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது 50 வருஷம். இந்த இடப்பட்ட நாட்களில் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமா அவருடைய காரியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் அவருடைய நாங்கள் போயிடுவோம். இல்லை எனக்கு கர்த்தருடைய வார்த்தை விருப்பம் இல்லை, நான் வெளியில் அனுப்பேன்னு சொன்னால் அழுகையும் பற்கடிக்கும் ஒரு நாள் வரும். அங்கே அந்த இடத்துல இருந்து அழுகிற ஒரு நாள் அங்கே வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, நோவா பாருங்க, நமக்கு இந்த நோவா தான் நமக்கு சொல்லலாம். 120 வருஷமா அந்த பிழைய நோவா அங்கே கட்டுச்சுன்னு நாங்கள் பார்க்குறோம். 120 வருஷமா இப்போ நோவா ஜிவா இந்த உலகம் அழிய போது ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருந்தது, இந்த மேரிச்சை இப்படி கேட்டது. அந்த 120 வருஷமும் நோவா சலிக்காமல் அதை செய்திருக்கா. பாருங்க, அந்த நாட்டில் மூடு பனி, மழை இல்லை, வேதம் சொல்றது மூடு பனி தான் சொல்லி. அப்போ அந்த 120 வருஷமா நோவா எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பாங்க சொல்லுவா. அது நான் முதலே அதை சொல்லியிருக்கேன். நோவாக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அல்லது சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தனியாக அந்த பெரிய போட்டு செய்ய முடியாது, அவ்வளோ பெரிய காரியங்கள் தனி செய்ய முடியாது. அப்போ வந்தவங்களுக்கு கூலி கொடுத்துருப்பாங்க. சில பேர் வேலை இல்லாமல் சும்மா கதைக்கிறது, அந்த பழைய எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தை சொல்லிப்பான், நோவா நீ இப்படியெல்லாம் எனக்கு செய்கிறது எல்லாம் நடக்கும், அது என்ன காரியம்னு சொல்லி. இல்லை ஆண்டவர் சொன்னவர் அது நடக்கும்னு சொல்லி. நாங்களாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கிறோம் பாரு, நீ என்ன இப்படி இருக்கிற, எங்களோட சந்தோஷமாயிருன்னு சொல்லியிருப்பாங்க. கடவுள் சொன்னவர் அது நடக்கும்னு சொல்லி எத்தனை பேருக்கு அந்த சுசத்தை சொல்லி அந்த காரியத்தை கடவுளுடைய காரியத்தை அங்கே நோவா சொல்லி பண்ணி வச்சு பாருங்க. ஒருத்தருக்கும் அந்த பயம் வரையில. 8 பேரை தவிர ஒரு மனுஷனுக்கு கூட அந்த பயம். யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலையை. நோவா அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் நோவாவுக்கு ஒரு சலிப்பு வந்தது. 120 வருஷம்டா யோசிச்சு பாருங்க. நாங்கள் 120 வருஷம் தான் நான் வேதத்தில் அது இல்லை. அப்படி 120 வருஷம் தான் அறிஞ்சிருக்கேன். சரி, அவ்வளவு காலமும் ஒரு சலிப்பு இல்லாமல் அந்த 8 பேரும் நடந்திருக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு காரியம் சொல்லிப்பான், கண்டிப்பாக சொல்லிப்பான். அவர் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருப்பான். அந்த பெரிய போட்டை செய்கிறேன்னு சொன்னால், பெரிய கப்பலை செய்கிறேன்னு சொன்னால் சும்மா விளையாட்டுல நோவோடைய காரியம் சலிக்காமல் செய்து சொல்லியிருப்பான். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த போட்டை மிதக்கும் போது ஓடி வர்றாங்க, ஐயோ நோவா காப்பாட்டு, ஐயோ நோவா காப்பாட்டு. எத்தனை தானே சொல்லியிருப்பான் நோவா, எத்தனை சொல்லி. இப்போ நோவாண்டா திறந்து விட்டுருப்பான் அவளுக்கு. இப்போ கர்த்தர் நிற்கிறேன் வாசல்ல, கர்த்தர் கதவை அடைத்தாருன்னு தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வாசல் அடிக்கிற கத்தியோட வந்தீங்கடா வெட்டுவான்னு சொல்லி அப்படித்தான் நின்றுருப்பாரு. எப்படா காரியம் சொல்லியிருப்பார் ஒட்டுத்தரும் பெறப்படான்னு சொல்லி. உங்களுக்கு கொடுத்த நாட்கள் எல்லாம் போயிடுச்சு. எத்தனை நாட்கள் உங்களுக்கு கொடுத்து, எத்தனை வருஷம் உங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் அநியாயம் போட்டிங்களேன்னு சொல்லி ஆண்டு சொல்றாங்க. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் என்னதுக்காக இந்த இடத்துல கூடி வருகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியா, ஆண்டவருடைய காரியங்கள் செய்யும்படியா. ஏதோ நாங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்துடுறோம். கொஞ்சம் பேர் அந்த குறிப்பிட்ட சாக்கள் வந்துடுறோம். நமக்கும் ஒரு காலத்தில் கொஞ்சம் சபையில் ஆக்களில் அப்படி இப்படின்னு சொல்லி சில உள்ள சரி போயிடுது. கவலையே வேண்டாம், நோவா 8 பேர்றாங்க. அது கடவுளுடைய சித்தம். சொல்ல வேண்டியது நம்முடைய காரியங்கள். வர்றான் வராதான் போவான். அது நம்முடைய கைகளத்தில் இல்லை. பிள்ளைகளும் யார் இருக்கணுமோ அவையும் தப்பு விடணும். ஏன்னா கர்த்தர் வாசலில் நிற்கிறார். உள்ளுக்கு யார் வந்துட்டுமோ எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் அடைச்சிடுவார்.
அப்புறம் நீங்க தலைகளா நடந்தாலும் ஒன்றுமே நடக்காது. பாருங்க, அழுகையும் பற்கடியும் நாங்கள் வேதம் சொல்லுகிறேன் நாங்கள் பார்க்கிறோம். அதான் நோவா சொல்றான். நோவா நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க இருக்கு ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். 6:22 என்ன? அதையும் 6:22 தானே என்ன? ஓகே, சரி. பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளைப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கடவுள் என்ன சொன்னாரோ ஒன்றுமே செய்யல, அதன்படியே செய்து முடித்தார்னு சொல்லி வேதம் சொல்லுவார். ஒரு கதையும் கேட்கல. ஆசரிப்பு கூடாத மோசே கடத்து சொன்னபடி செய்து முடித்தார். கடவுள் சொன்னபடியே செய்து முடித்தா ஒரு பிரச்சனையும் பெறாது. வெள்ளம் வந்தது, 8 பேர் அப்படியே போயிட்டாங்க. நோவாவுடைய காரியங்கள் அங்கால வஸ்திரம் விலையப்படுத்த அது வேற பிரச்சனை. இப்ப இந்த காரியங்கள் கடவுள் எப்படி சொல்றாரோ அப்படியே நடந்து சொல்லி வேதம் சொல்ல நாங்கள் பார்க்கிறோம். சரி, நேரம் போது எபிரேயர் சொல்லப்படுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நீதியை பிரசங்கிச்சுக்கிறான் நோவா. நீதியை பிரசங்கித்தவனாக நோயா வருகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி பிரசங்கித்தவனாக நோயா. என்னுடைய பிரசங்கம் ஒருதல் மரிப்பதும் நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்க 2க்கும் சம்பந்தம் இருக்குது, நியமிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் மரிச்சா நம்முடைய ஆத்மா எங்கே போக போகுது நமக்கு தான் தெரியும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போதும், சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆத்மா நீங்கள் ரட்சிக்கப்பட்டா மேலே போகும், அப்புறம் கீழே போகும். இப்படி ஆகி விதம் சொல்ல நாங்கள் பார்க்கணும். ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடிப்போமா? சரி, இப்போ வாசிங்க லூக்கா 16:9 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் 16:19 சரி. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலிருந்து லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாய்வை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இப்ப எங்க இருக்கிறார் ஐயா? அக்னி ஜுவாலையில. இப்ப பாருங்க, 19 வசனம். ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப ஐஸ்வர்யவான இருக்கிறது தப்பில்லை. அதாவது நாங்கள் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு கொஞ்சம் மிகுதி வருது, அதை சேர்த்து வைக்கிறோம், அது தப்பில்லை. வேலை சொல்றது பெற்றோருடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த எப்படி நாங்கள் அதை அந்த அந்த காரியத்தை நாங்கள் எப்படி செய்கிறோம்னு தான் இருக்குது அங்கே வேதம். இவனை பாருங்க, திரும்ப வாசிங்க 19 வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். யாலியா இருக்கு, நம்முடைய தமிழ்ல சொன்னா யாலியா இருக்கிறார். அதாவது பக்கத்துல ஒருத்தன் பசியோட, அதாவது மேசையிலிருந்து கீழே விழுகிற துணிக்கையினால வயிற்றை நிரப்ப, துணிக்கையும் இல்லை,
துணிக்கையினால வைத்து ரொம்ப ஆசையா இருந்தான்னு சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்ப பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த இதை கொடுக்கறதுக்கு கூட இவருக்கு தெய்வ பயம் இருக்கா இல்லையா? இந்த ஐஸ்வர்யானுக்கு இருந்திருந்தா அப்படி செய்யிருக்க மாட்டான். அதாவது ஒரு மனுஷனுக்கு கடவுள் பயம் இருந்திருந்தா, பக்கத்தில் உள்ள ஒருவன் பசியா இருந்தா, அதாவது நீ கொஞ்சம் கொடு துணிக்க கூட விழாத அளவுக்கு சாப்பிட்ற ஒரு மனுஷனா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப தெய்வ பயம் கூட இவருக்கு இல்லை. சம்பூர்ணமா ஜாலியா வாழ்ந்த மனுஷன் என்று வேதம் சொல்றது. தொடர்ந்து வாசிங்க 20ஆம் வசனம். லாசர் எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாத்தீங்களா, நாய் என்றாலும் கட்டி போட்டுருக்கலாம். பாத்தீங்களா, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டுன்னு சொல்லி அவ்வளவு பசியில இருந்தான். இப்ப நல்ல யாலியா இந்த ஐஸ்வர்யவான் வாழுகிறார்கள். தருத்தன் இந்த இந்த 2 சம்பவம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது உலகத்து ஜனங்களை நம்மையும் சொல்லலாம் ஓரளவுக்கு. வெளியில இப்போ எல்லாம் ஜாலியாக இருக்கணும் தானே, எல்லாம் நல்லா சொல் வழி கேட்காதபடி இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் மரிச்சிட்டாங்க. 2 பேரும் மரித்த பிறகு இப்போ பாருங்க 22ஆம் வசனம் பாருங்க, 22வது பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இதுலயே வித்தியாசம் இருக்கு பாருங்க. லாசரு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டார். 2 பேரும் சொல்லுவாங்க. அவர் ஆபிரகாம் அடியிலே கொண்டே விட்டுட்டாங்க, இவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப திகட வாசிங்க 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பாத்தீங்களா, இப்ப இந்த அக்னி ஜுவாலையிலிருந்து வேதனைப்படுகிறேன்னு சொல்லி வேதம். இந்த கதை இது உவமையா உண்மையா பொய்? உவமையா அல்லது உண்மையான கதையாது? உவமையா? ஓகே, சரி. இப்ப அது திரும்ப 25 வசனங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாத்தீங்களா, அதுதான் நாங்க சொல்றேன்னு சொன்னா, இந்த கடவுள் தந்த இந்த காலங்களில இது உவமையோ உண்மையோ எனக்கு தெரியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள் கடவுள் இந்த காரியத்தை வச்சு நம்ம நியாயம் தீர்ப்பார். அவங்க கொடுத்திருக்கிற நாங்கள் ஐஸ்வர்யா வாழ்றது தப்பு இல்லை. நல்லா வாழணும், நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நமக்கு இருக்கிற எல்லாம் செய்யணும். ஆனா நமக்கு பக்கத்துல யாராவது நம்மால முடிஞ்ச அளவுக்கு நாம உதவி நம்ம செய்கிறோம். நம்ம அநேகருக்கு அநேக உதவிகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில அது விலையேற பெற்றதா இருக்குது. அதாவது நாங்கள் செய்கிற காரியம், அதாவது மனம் திரும்பி ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் உதவி செய்யும் போது கடவுளுடைய பார்வையில் இன்னும் விலையேற பெற்றதா இருக்கிறது. நாங்கள் தனிய பணத்தை மாத்திரம் கொடுத்து போட்டு ஒரு மனம் திருந்தல் இல்லாமல் இருந்தால் ஒரு பிரயோசனம் இருக்காது. காயின் ஆபேல் முதலாவது தன்னை கொடுத்தால், அதுக்கு பிறகு தனக்கு உள்ளவைகளை கொடுத்தார் சொல்லுவோம். முதலாவது நம்ம கொடுக்கணும் கடவுளுக்கு, நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். நம்முடைய பாவத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு நம்ம கடவுளுக்கு கொடுத்த பிறகு நம்முடைய காரியங்களை நம்ம கொடுக்கும்போது சுகந்த வாசனையாய் நம்முடைய போகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஐஸ்வர்யா பக்கத்தில் உள்ளவன் நான் கஷ்டப்படுறோம். வேதம் சொல்லுகிறது, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைக்கிறவன் தான் கூப்பிடும்போது
நமக்கு தான் கூப்பிடுவோம் கேட்க மாட்டான். அதாவது வந்து நம்மகிட்ட ஒரு கஷ்டப்பட்டவர் நமக்கு டெலிஃபோன் அடிக்கிறான், ஏதாவது உதவி கேட்குறான்னு சொல்லுங்க. இப்போ நமக்கு செய்ய வசதி இருக்குது, ஆனால் நாம் செய்ய இல்லை. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும், நாம் கடவுள்கிட்ட நோக்கி மண்டாடுவோம், முறையிடுவோம். கடவுள் கேட்க மாட்டார். அதான் இந்த வசனம். ஏழையின் கூக்குரலுக்கு தான் செவியை அடைக்கிறவர் தான் கூப்பிடும்போது கேட்க மாட்டான், கடவுள் கேட்க மாட்டான்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த இந்த இந்த காரியங்கள் கடவுள் நமக்கு இலங்கை தேசத்தில் இருந்து நமக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அங்கே இருந்தால் நீ ரட்சிக்க மாட்டா, என்னை கண்டுகொள்ள மாட்டா, நீ ஒரு காரியம் செய்ய மாட்டா. இங்கே நம்ம கொண்டு வந்து நமக்கு எல்லா வசதியையும் தந்து தம்மை காணும் படியான உணர்வுள்ள இதயத்தை தந்து இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கிறாங்க நோக்கத்தோடு. நாம் இது எல்லாவற்றையும் நமக்கு ஒரு காலத்தில் நாங்கள் தெருவில் நின்றவன் இருவழி சந்தி கழுதையை போல் எங்கே போகணும் செய்யாமல் கற்று நம்ம கழுவி துடைச்சி இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறார். சூலமித்தியால் அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறாள், என் தாய் பிள்ளைகளே என்னை தோட்டத்துக்கு காவல்காரராக வைத்துக்கிறான். கடவுள் திரும்ப கூடி வந்து எல்லாம் கழுவி துடைச்சி விட நேசர் வந்து கதவை தட்டுறான். ரூபமே, என் பிரியமே, என் புறாவே கதவை திறன்னு சொன்ன என் வஸ்திரத்தை சொல்கிறா என்னன்னு சொல்லலாம், என் வஸ்திரத்தை கழட்டி விட்டு திரும்ப எப்படி உடுத்து என் கால்களை கழுவி விட்டு எப்படி என் பாதங்களை கழுவி போட்டு என்னை எப்படி அழுக்காக்குவீர்னு சொல்லி அங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கேயோ தோட்டத்தில் இருந்த ஆளை கடவுள் கூடியவன் வந்து உன்னத பாடல இருக்கு, கூடியவன் வந்து ஆண்டவர் கல்வி துடைச்சி எல்லாம் கூட அவர் சொல்றா, என் வஸ்திரத்தை கலட்டி விட்டு நீ எப்படி உடுத்து, பெரிய எலிசபெத் மகாராணி சொல்றா, அந்த வசனம் இருக்குது. என் பாதங்களை கழுவி விட்டு நீ எப்படி அழுக்காக்குவீர்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிட்டார் ஆண்டவர். அவர் திரும்பி தேடி போறா. ஆனால் அங்கே அந்த காவலர்கள் பிடித்து அடிக்கிறார்கள் அங்கே வீரம் சொல்றது வேதத்தில் எழுதப்பட்டது, உன்னத பாட்டு எண்ணத்திலேயோடு சொல்லி. சரி, அங்கே நாங்கள் அந்த தேசத்தில் முரட்டாட்டமாக நடந்து கடவுளுக்கு பிரியமில்லாதபடி துரோகம் கர்த்தரை பிரியமில்லாத காரியங்கள் செய்து கர்த்தர் ஏதாவது விதத்தில் நம்ம கண்டு கொண்டார் இல்லையா, ஏதாவது விதத்தில் அவருடைய கண் நம்ம மேலே பட்டுட்டு அப்போ அவரை பிடிச்சு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சரி இங்கே கொஞ்சம் வந்தாவது நீ என்ன காண வேணும்னு சொல்லி ஏதாவது வழிகளை உண்டு பண்ணி நமக்கு இந்த வழிகளை உண்டு பண்ணி விட்டுருக்கிறார். இங்கே வந்து நாங்கள் கடவுள் எல்லாவற்றையும் மறைஞ்சு எல்லா காரியங்களும் செய்துவிட்டு பிறகு திரும்பவும் நாங்கள் இல்லை நான் போகத்தான் போகணும்னு சொன்னால் ஒரு நாள் கடவுள் நம்ம விட்டுருவார், வெளியில் விட்டுருவார். அதாவது வந்து வேதம் சொல்லுறது தேவனுடைய ஆவி மனுஷனோடு நெடுக போராடாது, ஒரு அளவுக்கு தான் போராடுவேன், நெடுக போராட மாட்டேன். ஆண்டவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது விட்டுருவேன். அதுக்கு பிறகு பரிதாபமாக இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். கடவுளை விட்டு தூர போனீங்கன்னா பரிதாபமாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அந்த ஐஸ்வர்யவான இருக்கிற தப்பில்லை, அந்த காரியங்கள் நாங்கள் எவ்வளவா சந்திக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். சரி, திரும்ப அது நேரம் போது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சொல்கிறார், அதுக்கு ஆபிரகாம், நீ பூமியில் இருக்கும் காலத்து உயிரோடும் காலத்து நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்பட நீ வேதனைப்படுகிறாய். அவன் சொல்றார், அந்த லாசருன்ற அந்த அந்த தண்ணி நம்மளோட பாசங்க தண்ணி தாங்கன்னு சொல்லி சொல்றதை நாங்கள் பார்க்கணும். அப்படின்னா அப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி வாசிங்க 27 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். சரி, சொல்றான், எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி இப்போ சொல்லி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனால் ஆண்டவர் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிழமையும் ஏதாவது விதத்தில் ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அதான் பாருங்க, அந்த 120 வருஷமா அந்த சோர்ந்து போகாமல் அந்த பிள்ளையை கட்டான் பாருங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஏதாவது இப்படி ஊன்றி, அதாவது செடி வாடி போகும்போது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் இன்னுமாய் கொஞ்சம் அப்படியே முளைக்க பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்.
ஒவ்வொரு கிழமையும் நம்மோடு ஏதாவது விதத்தில் பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறது எல்லாம் கொஞ்சம் பேர் நாம் வந்திருக்கிறோம், கொஞ்சம் பேர் நாம் இருக்கிறோம். ஒரு காலம் நம்மளோட பிள்ளைகள் 8 பேராக இருந்தாங்க. ஆண்டவர் அதாவது வந்து ஆண்டவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. நல்லா நினைச்சு கொள்ளுங்க. என்ன குறிப்பிட்ட பேர் தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் பாருங்க. இந்த மிஷனரி போய் ஒரு மிஷனரியில பாவிச்சு பாருங்க. நீங்க சரித்திரத்தை வாய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் மறித்து போறார்கள். காருக்கு வச்சு அப்படியே கொளுத்தி விடுறாங்க பிள்ளைகள், குழந்தைகள். இந்தியாவில் நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியா மிஷனரிகள். அந்த மனைவி சொல்றா அவங்கள நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொல்லி தான் அன்பு, கடவுளுடைய அன்பு. இப்படியாக போய் சாகிறாங்க. காரணம் இதுதான். ஆண்டவர் எப்படியாவது தடவியாவது பிடிச்சு கண்டுகொள்ளட்டும். என்னன்னு சொன்னா அதாவது வந்து நித்திய அக்கினி, மரிச்ச பிறகு சந்தர்ப்பமே கிடையாது. அக்கினி, அழுகையும் பற்கடிப்பும், அதாவது வந்து சொல்ல முடியாத காரியம். இந்த நாட்களில் அவங்க கண்டுகொள்ளட்டும். அந்த மிஷனரியில பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளோடு இவ்வளவு, அதாவது அந்த ஒரு மிஷனரி அவருக்கு மனைவியே பைத்தியமா போயிட்டா அந்த இந்தியாவில் நினைக்கும். அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ மிஷனரிகள் போய் இவ்வளவு இந்த கடவுளை பற்றி அறிவிச்சு செய்கிறாங்க. காரணம் என்ன? இதுதான் நீ நரகத்துக்கு போகக்கூடாது. நீ நரகத்துக்கு போனீங்கன்னா நீ செத்து போயிடுவ. அதாவது வந்து அதுக்கு பிறகு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது. கடவுள் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்தி சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அந்த மிஷன், அதாவது கடவுள் கொடுத்த அந்த கிருபையினாலே அவங்க போய் அந்த உலகம் முழுக்க அந்த காரியத்தை சொல்றாங்க. நாம் கொஞ்சம் பேர் அறிவிக்கிறோம், எல்லாருக்கும் அறிவிக்கப்படுது. வேதம் சொல்லுகிற நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களும், அதாவது நானும் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். வாசிங்க அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 13:48 வாசிங்க. 13:4 அப்போஸ்தலர். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு 13:48 வசனம் இருக்காது பாருங்க. பாருங்க 48 வாசிங்க. 13:48. புரஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். பாத்தீங்களா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் எல்லாம் என்னத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் சொல்லப்படுது. பூமியில் உள்ள படிச்ச பெரிய பெரிய ஞானிகள் எல்லாருக்கும் சொல்லப்படுது. யார் யாரெல்லாம் கேட்டு அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. நல்லா கேளுங்க, 2 கமராயில போகுது. நீங்க யாருண்டாலும் பரவாயில்லை, நித்திய ஜீவனுக்கு, அதாவது வந்து நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன், இல்லாட்டி அழுகை பற்கடிக்கும். ஒரு நாள் இந்த வார்த்தை, அதாவது வந்து கடவுளுடைய வார்த்தை இந்த இதுல ஒரு பைத்தியக்காரன் பேசினானேன்னு சொல்லி அந்த வார்த்தை நியாயம் இருக்கும். கடவுள் ஒரு தரம் நீங்க அண்ணனுடைய வார்த்தை கேட்டீங்கன்னா தப்புறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. ஒருவன் மரிப்பதும் நியாயத்தில் படுவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. யாராயிருந்தாலும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நம்பணும், கடவுளுடைய வார்த்தையை நம்பணும். இது நாங்க சும்மா கதை புத்தகம் இதுல சொல்லி இல்லை. நாங்க வந்து குமுதம், விகடன், ஆனந்த மாதிரி அந்த புத்தகம் இல்லை. இது ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள வசனம். இதுல உயிர் இருக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையில. ஆகவே நம்புங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த நாள் ஆண்டோட சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு நியமகட்டவர்களோ அவர்கள் சொல்லி வேதம் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்னும் ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க நேரம் போது வாசிங்க. மத்தேயு 25:14 வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து. தாலந்துக்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் 14 சொல்லுது, அன்றியும் பரலோகராஜ்யம் புரதேசத்துக்கு போற பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர் அழைத்து நாசிகளை அவர்கள் வசனத்தில் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் தாளந்த கொடுத்திருக்கிறார். நமக்கு தாளந்த, அதாவது வந்து நான் சொல்கிறது, ஒருவன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்வாடுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் நியமிக்கிறது. ஆக நாம் பயப்படுத்தவில்லை. நான் ஆண்டவருக்கு சரியா இருந்தால் பயப்படுத்தவில்லை. அடுத்ததாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து, அதாவது வந்து ஒரு நாள் வாசிங்க 19 வாசிங்க.
வெகு காலம் பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்பார். பாத்தீங்களா? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். நமக்கெல்லாம் ஆண்டவர் கணக்கு கேட்பார். நம்ம கொடுத்திருக்கிற தாளந்த கேட்பார். நம்ம கொடுத்திருக்கிற இந்த காரியங்கள் தாளந்த அசட்ட பண்ணினமா இருந்தா ஆண்டவர் ஒரு நாள் வருவார். காரணமாக்குங்க, ஒரு நாள் வந்து உனக்கு கொடுத்ததை கொண்டு வான்னு சொல்லி. அங்க இருந்திய இலங்கையில இருந்தியே எப்படி இருந்தான்னு யோசிச்சு பார்த்தியா? எங்க இருந்த இலங்கையில எப்படி இருந்த நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன்னா நீ எத்தனை வசனத்தை, எத்தனை காரியங்கள், எத்தனை ஆண்டவருடைய சமத்தை, எத்தனை திறமையை அவங்கள தந்திருக்கணும். எல்லாத்தையும் அசட்டம் பண்ணி போட்டு நீ என்ன செய்திருக்கிறான்னு அந்த கணக்கு கொண்டு வான்னு சொல்லி ஆண்டு கேட்பார். நாம எல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும் ஆண்டவர்கள். எல்லாம் கேளுங்க. கடவுளை அதாவது வந்து கணக்கு ஒரு நாள் ஒப்பி கேட்பார். நம்ம கொடுத்த பணமா இருக்கலாம், நம்ம கொடுத்த ஞானமா இருக்கலாம், நம்ம கொடுத்த திறமையா இருக்கலாம், நம்ம கொடுத்த காரியங்கள் என்னவா இருக்கலாம், ஒரு நாள் கணக்கு கேட்பார். அசட்டை பண்ணிட்டு போற வேலையில் இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்புறேன். இது கணக்கு கொண்டு வா. ஸ்ரீலங்காவில் எப்படி இருந்த நீ, இங்கே எப்படி இருக்கிற, எப்படி என்னத்தை எப்படி எங்கே ரெண்டா உன்னை கூடி கொண்டு இப்படி வச்சு இப்படி கழுவி தொடச்சி இப்படி எல்லாத்தையும் செய்து விட கடைசியில் என்னையும் அசட்டை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி கேட்பார். கொண்டு வா கணக்கு. இத்தனை வருஷமா இந்த தேசத்தில் இருக்கிறா, கணக்கு கொண்டு வா. சுரேஷனுடைய கணக்கு கொண்டு வா. பாட்டு இருக்கு, கணக்கு கேட்பா என்ன செய்வாய், கண்ணீருடாய கத்தரு கண்டன் சொல்லி. விசுவாசியே நினைத்துப்பார், நினைத்தவைகளை நாடி நித்திய ஜீவன் பெறன்னு சொல்லி ஒரு பக்கத்தில் எழுதியிருக்கிற ஒரு பாட்டு. கடைசி நாட்களில் 5 தாளந்து கொடுத்தோம், இன்னும் 5 சேர்த்தான். எல்லாத்தையும் 2 கொடுத்தோம், 2 சேர்த்தான். ஆனால் ஒரு தாளந்தை கொடுத்தவர் புதைச்சி வைத்த தாளந்தை புதைச்சி வச்சிங்கன்னா ஆண்டவர் சரியான ஹோம் வரும். ஐயோ எனக்கு அது இல்லை இது இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு தாளத்தை தந்திருக்கிறார். ஏதாவது ஒரு தாளந்து நமக்கு இல்லாமல் இல்லை, தந்திருக்கிறார். வரும்போது கணக்கு கேட்பார் நம்மகிட்ட. இப்போ நமக்கெல்லாம் இந்த மிக்சரில் பெருவிட்டி நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது படிச்சுட்டா வந்து நாங்கள் ஏதோ அந்த வேலை இதில் கொழுவி இந்த வேலை இதில் கொழுவி ஏதோ செய்து ஏதோ ஆண்டவருக்காக செய்கிறோம் இந்த காரியத்தை. ஏதோ அந்த யாக்கப்புறம் ஏதோ தெரிஞ்சுத்த பார்க்குறோம். இப்படி நாங்கள் அநேகம் செய்கிறோம். சிலர் என்ன செய்கிறோம், அசட்டை பண்ணிட்டு போகிறோம் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தை. கணக்கு வராண்டவர் ஒரு நாள் என்ன டைம் உங்கள் டைம் நினைச்சு பாருங்க. இருந்த எல்லாமே நினைச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் தெரியும். சில பெற்றோர் விடுறதில்லை சில பிள்ளைகளை. இல்லை அது வேண்டாம் இது வேண்டாம், அது தாளந்து இருக்குல்ல, ஆண்டவர் கொடுத்துருக்கிறா இல்ல, அப்ப அதை செய்யலாமே, ஏன் விடுறீங்க? இல்லை கணக்கு ஆண்டவர் கொண்டு வா கணக்கு கொண்டு வா சொல்லி. ஞானம் அதாவது உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லா செய்கிறீங்க, பெஸ்டா செய்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க, நல்ல காரியங்கள் செய்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய காரியம் கொண்டு வரும்போது ஒன்றுமில்லை. அது அவர் பார்த்துக் கொள்வார், இது இவர் பார்த்துக் கொள்வார். அது அப்படின்னு அது இல்லை. முதலாவது கடவுளுடைய காரியத்துக்கு முதல் கொடுங்க. வேதம் சொல்வது பூமியும் நிறைவும் கர்த்தர் பெஸ்டானால நமக்கு கொடுக்க முடியும். ஆனா உங்களை உன்னிடத்துல இருந்து எங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஆண்டவர் உங்களிருந்து நீங்க செய்யுங்க. மற்றாக்களை பார்க்குறீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கே இல்ல தாளந்து, கொடுத்துருக்கே இல்ல ஆக்கள், சபையில திருச்சபையில் ஆக்கள் இருக்கிறாங்கல்ல, எங்க கணக்கு ஒரு நாளைக்கு கேட்பார் ஆண்டவர். என்ன டைம் புதைச்சி வச்சா வாசிங்க. 19 வாசிங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே. இல்ல 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே
5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு 24 வாசிங்க. கணக்க போகுது. 24 வாசிங்க. 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமான, பொல்லாதவனும் சோம்பேறியுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தான். அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி 20 வருஷத்தை வாசிங்க. நேரம் போத 20 30 சொல்லி பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பார்த்தீங்களா? அழுகையும் கடைசியாக நாங்கள் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாவிட்டா அழுகையும் பட்கடிப்பும் தான் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் நேரம் கடந்து விடும், மேலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நான் சொல்கிற வார்த்தை, ஒருவர் மரிப்பதும் நியாயத்தில் படுவதும் மனுஷனுக்கு, அது யாராக இருந்தால் உலகத்தில் உள்ள யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே இதுதான். ஆனால் நாங்கள் ஆண்டோட அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பயம் தேவையில்லை. ஆனாலும் நமக்கு கற்றுக் கொடுத்த தாளந்து நாம் சரியாக செய்யாவிட்டாலும் அதுக்கு நம்ம கணக்கு வைப்பார். எனவே இந்த நாளும் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாட்டில் விசுவாசியை நிலைத்து பாருங்கள், பிள்ளை நாடு நித்திய சேர்ந்தோம். எனவே இந்த நாளும் காத்தை கேட்டு எல்லாருக்கும் நன்றி.